Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரான் தலைநகரில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து இஸ்ரேலும் அதையே எச்சரித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் ஈரான் போர் மேலும் தீவிரமடையுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் நடத்தி வரும் போர் 5வது நாளை எட்டியுள்ளது. இருதரப்பும் தொடர்ந்து மாறி மாறி தாக்கி வருவதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் G7 கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரித்திருந்தார். இப்போரில் ஈரானால் வெல்ல முடியாது என்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்ப் தனது G7 பயணத்தை முடித்துக் கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே அமெரிக்கா திரும்பினார். அங்கு போர் குறித்து அவசர ஆலோசனை நடத்தினார். ட்ரம்பை தொடர்ந்து இஸ்ரேலும் டெஹ்ரானில் உள்ளவர்கள் வெளியேற வேண்டும் என எச்சரித்துள்ளது. இதனால் மத்திய டெஹ்ரானில் உள்ள 3,30,000 பேர் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். ஈரானின் வான்பரப்பு தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இஸ்ரேல் முன்பு கூறியிருந்தது. டெஹ்ரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக பாதுகாப்பான வேறு பகுதிகளுக்கு வெளியேற வேண்டும் என அங்குள்ள இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் உயர் தலைவர் காமேனியை கொல்வதன் மூலமே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு கூறியுள்ளார். இதற்கிடையே போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலை நிர்பந்திக்குமாறு ட்ரம்பிற்கு அழுத்தம் கொடுக்க சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் ஆகிய வளைகுடா நாடுகளை ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.